Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th standard commerce chapter 15 insurance ஓட continuation. So already chapter 15 insurance lesson ஓட meaning, definition and principles of insurance ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் போய் பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது types of insurance. Apart from these two, life insurance and non-life insurance தவிர இது ஃபர்தராக எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபயர் இன்சூரன்ஸ், மெரைன் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் மிஸ்லேனியஸ் இன்சூரன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒருத்தரோட லைஃப் மேலே நம்ம இன்ஷூர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் அவரோட ஃபேமிலிக்கு வந்து ஆஃப்டர் ஹிஸ் டெத் ஆர் ஆஃப்டர் ஹி அட்டைனிங் சர்டைன் ஏஜ், வயசானதுக்கப்புறம் ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கணும், நம்ம மேலே இன்ஷூர் பண்ணியிருந்தால் அந்த அமௌண்ட் வந்து ஃபேமிலிக்கு ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரொடெக்ஷன் பர்பஸாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒருத்தரோட லைஃப் மேலே நம்ம இன்ஷூர் பண்ணுறது தான் வந்துட்டு லைஃப் இன்சூரன்ஸ். அண்ட் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ரீமியம் வந்து பே பண்ணணும். ப்ரீமியம் கேன் பி டன் இன் ஒன் ஹோல்சம் அமௌண்ட்டாக கட்டலாம், இல்லை மாதம் நம்ம வந்து கட்டலாம், இல்லைனா குவார்ட்டர்லி, அதாவது 3 months ஒன்ஸ் நம்ம கட்டலாம், இல்லைனா ஹாஃப் இயர்லி, ஃபார் எக்ஸாம்பிள் 6 months ஒன்ஸ், இல்லைனா இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம கட்டலாம். இதுதான் வந்துட்டு பேஸ் ஃபார் பேயிங் ப்ரீமியம் கட்டுறதுக்கு இதுதான் வந்து பேஸ். அண்ட் திஸ் அமௌண்ட் கேன் பி அட்டைன்ட் எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா எய்தர் ஆன் த டெத் ஆஃப் தி அஷ்யூர்ட், இன்ஷூர் பண்ண பர்சன் வந்து இறந்துட்டாலோ, இல்லை அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் பீரியட் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னாலும் இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ், ஒருத்தரோட லைஃப் இன்ஷூர் பண்ணுறதுனால என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எதுக்காக நம்ம நம்ம மேலே நம்ம வந்து பாலிசி வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் டு த ஃபேமிலி அட் ப்ரீமெச்சூர் டெத் ஆஃப் அ இண்டிவிஜுவல். ஸோ ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சின்ன வயசுலேயே ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, ஃபேமிலியை வந்துட்டு இன்னும் செட்டில் பண்ணல அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ஃபேமிலிக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இட் கிவ்ஸ் அடிக்குவேட் அமௌண்ட் அட் அன் ஓல்ட் ஏஜ் வென் ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆர் ரெடியூஸ்ட். இல்லை ரொம்ப வயசாகிடுச்சு அப்படின்னாலும் சம்பாதிக்க முடியாத ஒரு நிலையில் நம்ம லைஃப் வந்து இன்ஷூர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து வர அமௌண்ட்டில் நம்ம வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் important. Next, life insurance is not only a protection but it is a sort of investment because a certain sum is returnable to the assured at the time of a death or at the expiry of certain period. இது வந்து ப்ரொடெக்ஷன் மட்டும் கிடையாது, பாதுகாப்பு மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு சார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு வகையான முதலீடு. எப்போ அப்படின்னா நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம ஃபேமிலிக்கு கிடைக்க போகிற அமௌண்ட், இல்லை அப்படின்னா டேட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னும் போது, பாலிசி எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லம்சம் அமௌண்ட்டை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுறோம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ்லேயே வந்துட்டு டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹோல் லைஃப் பாலிசி. இது வந்து எப்போ நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி ஆன் த டெத் ஆஃப் த இன்சூரர். யார் மேலே இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களோ அவர் இறந்தால் மட்டும்தான் இந்த ஹோல் லைஃப் பாலிசியிலேருந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து வரும். யாருக்கு போய் சேரும் அப்படின்னா த பெனிஃபிஷியரிஸ் ஆர் தி ஹையர் ஆஃப் த டிசீஸ்டு. யார் அவர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காரு, இன்சூரன்ஸ் பண்ணியிருக்க அந்த பர்சன் யாரை நாமினேட் பண்ணியிருக்காரோ அவர் மேலே பெனிஃபிஷியரினா அவங்க தான். ஆர் த ஹையர் ஆஃப் த டிசீஸ்டு, யார் அவரோட வாரிசோ அவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து போய் சேரும். த ப்ரீமியம் இஸ் பேயபிள் ஃபார் அ ஃபிக்ஸ்டு பீரியட். ஃபிக்ஸ்டு பீரியடுக்கு ப்ரீமியம் வந்து நம்ம கட்டணும், லைக் 20 or 30 years ஆர் ஃபார் த ஹோல் லைஃப் ஆஃப் த அஷ்யூர்ட். அவர் இறந்து போகிற வரைக்குமே கூட ப்ரீமியம் வந்து கட்டிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த ப்ரீமியம் இஸ் பேயபிள் ஃபார் ஃபிக்ஸ்டு பீரியட் த பாலிசி வில் கண்டினியூ டில் த டெத் ஆஃப் தி அஷ்யூர்ட். ஸோ ப்ரீமியம் வந்துட்டு ஃபிக்ஸ்டு பீரியடுக்கு தான் கட்டுறோம் அப்படின்னா கட்டி முடித்ததுக்கு அப்புறமே கூட பாலிசி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் டில் த டெத். அவங்க இறந்து போகிற வரைக்கும் பாலிசி வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும், எண்ட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து என்டோமெண்ட் லைஃப் அஷூரன்ஸ் பாலிசி.
Under this type of policy, the insurer undertakes to pay the assured or a specified sum on the attainment of a particular age or on his death, whichever is earlier. இந்த பாலிசி வந்துட்டு எது ஃபஸ்ட்டு வருதோ, எதர் டெத் மேபி ஃபர்ஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா பாலிசி எத்தனை வயசு வரைக்கும் போட்டிருக்காங்க, அந்த ஏஜ் அவர் அட்டைன் பண்ணிட்டாரு ஃபஸ்ட்டு அப்படின்னா எது ஃபஸ்ட்டு இருக்கோ அப்போ வந்து நம்ம இந்த பாலிசியோட அமௌண்ட் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். In case of the death of the assured before he attains a specified age, the sum is payable to his legal heir or the nominee. ஸோ அவர் வந்து இறந்துட்டார், அந்த ஏஜ் அட்டைன் பண்ணுறதுக்குள்ளே இறந்துட்டார். இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு 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 பர்சன் வந்துட்டு 70 years வரைக்கும் நான் உயிரோடு இருந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் 70 வயசு எனக்கு ஆனதுக்கப்புறம் இந்த கிளைம் அமௌண்ட் எனக்கே வந்து சேரணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்லை 70 வயசுக்குள்ளே நான் வந்து இறந்து போயிட்டேன் அப்படின்னா என்னோட லீகல் ஹையர், என்னோட வாரிசுக்கு இந்த அமௌண்ட் போய் சேரணும். இதுதான் வந்து பேஸ். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ விச்செவர் இஸ் ஏர்லியர், எதர் அந்த காசு வந்து லீகல் ஹையர் வாரிசுக்கு போய் சேரும். அப்படி இல்லை வயசு வந்து ஃபஸ்ட்டு அட்டைன் பண்ணிட்டாரு இன்னும் இறந்து போகல அப்படின்னா அந்த பர்சனுக்கே வந்துட்டு இந்த காசு வந்து போய் சேரும். அதர்வைஸ் த சம் இஸ் பெய்ட் டு த அஷ்யூர்ட் when he attains a particular age. ஸோ இதான் நான் சொன்னேன். Thus the endowment policy matures after a limited number of years. இது எப்போ இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும் அப்படின்னா லிமிட்டட் இயர்ஸ் தான். ஸோ அந்த இயர்க்குள்ளே இது வந்து மெச்சூரிட்டி அடைஞ்சிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாயிண்ட் லைஃப் பாலிசி. ஜாயிண்ட் லைஃப் பாலிசி அப்படின்னா வந்துட்டு 2-3 பேர் சேர்ந்து பாலிசி எடுக்கிறது ஜாயிண்ட் லைஃப் பாலிசி. இது வந்து ரொம்ப ஜென்ரலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து எடுப்பாங்க. பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஸ் வந்துட்டு சேர்ந்து இந்த பாலிசி வந்து எடுப்பாங்க. யார் ஃபஸ்ட்டு இறந்து போகிறாங்களோ, யார் வந்து சர்வைவராக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த காசு போய் சேரும். அதுதான் வந்து இந்த கான்செப்ட். The policy is taken up jointly on the life of 2 or more person is known as joint life policy. 2 or more person. On the death of any one person, ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா the assured sum or policy money is paid to the other survivor or survivors. ஸோ 3 பேர் சேர்ந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் இறந்துட்டா இந்த 2 பேருன்றதுனால சர்வைவர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். The premium is paid jointly or by either of them in installment or lump sum. ஸோ ப்ரீமியம் வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட்லேயும் பே பண்ணலாம், இல்லை அப்படின்னா லம்சமாக ஒரு அமௌண்ட்டு கூட நம்ம எடுத்துகிட்டு போய் பே பண்ணி வச்சுருக்கலாம் ப்ரீமியம். யூஸ்வலி திஸ் பாலிசி இஸ் டேக்கன் அப் பை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் jointly or by 2 partners in a partnership firm, where the amount is payable to the survivor on the death of either of the two. யாரோ ஒருத்தர் இறந்துட்டா கூட இன்னொருத்தர் யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து போய் சேரும். நெக்ஸ்ட் வந்து annuity பாலிசி. annuity பாலிசி வந்துட்டு இயர்லி பேசிஸில் எடுக்கக்கூடிய ஒரு பாலிசி. அண்டர் திஸ் பாலிசி தி assured sum or policy money is payable in monthly or annual installment after the assured attains a certain age. In this case, either the whole amount of the premium is paid once or premium is paid in installment over a certain period. This policy is useful to those who prefer a regular income after a certain age. ஸோ இது வந்துட்டு மாதம் நம்மளுக்கு வந்து இதில் வந்து அமௌண்ட் வரும். அதனால தான் இது வந்து ஆன்யூட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இறந்து போயிட்டான்னு கிடையாது, அவர் வந்து சர்வைவ் ஆகிட்டு இருக்கும் போதே கூட ரெகுலர் இன்கம் எனக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு ஆஃப்டர் சர்டைன் ஏஜ், இப்போ 60 வயசுக்கு மேலே வேலை செய்ய முடியாது அப்படின்னு இருக்கவங்க இந்த இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 60 வயசு மேலே அவங்களுக்கு வந்து மாதம் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு இன்கம் மாதிரி அமௌண்ட் வந்து வரும். இதுக்கு ப்ரீமியமும் வந்துட்டு நம்ம லம்சமாக ஒரே டைமும் கட்டி இருந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா மாதமும் வந்து கட்டலாம். இதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் திஸ் annuity இன்சூரன்ஸ் பாலிசி. நெக்ஸ்ட் வந்து சில்ட்ரன்ஸ் என்டவுமெண்ட் பாலிசி. இது வந்து குழந்தைங்க மேலே போடுற ஒரு பாலிசி, எய்தர் ஃபார் த எஜுகேஷன் ஆர் ஃபார் த மேரேஜ் ஆஃப் அ சில்ட்ரன். அவங்க வந்து ஒரு சர்டைன் ஏஜ் அட்டைன் பண்ணதுக்கப்புறம், இப்போ காலேஜில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம பாலிசி போட்டோம் அப்படின்னா காலேஜ் சேரும் போது நம்மளுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து தேவைப்படும். அப்போது இந்த அமௌண்ட் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மேரேஜ் அப்போது அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னும் போது அவங்க மேரேஜ் ஏஜ் அட்டைன் பண்ணும்போது அப்போது நம்ம இந்த பாலிசியோட அமௌண்ட் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்,
Jeevan Anurag Policy அப்படின்னு ஒன்று இருக்குது. In this policy, the amount is payable by the insurer when the children attains a particular age. The premium is paid by the person entering into a contract. யார் வந்து கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகுறாங்களோ அவங்க தான் இந்த ப்ரீமியம் வந்து பே பண்ணுவாங்க, அதாவது பேரண்ட்ஸ் இல்லை கார்டியன்ஸ். However, no premium will be paid if she dies before the maturity of the policy. இந்த பசங்க அதாவது குழந்தைங்க வந்துட்டு எஜுகேஷனுக்காக ஒரு காலேஜ் சேரும் போது அவங்களுக்கு என்ன ஒரு 17 to 18 இயர்ஸ் வந்து இருக்கும். அது வரைக்கும் நம்ம ப்ரீமியம் கட்டிகிட்டே இருப்போம். இன்கேஸ் அந்த பசங்க வந்துட்டு அதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா பாலிசி வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இட் ஸ்டாப்ஸ் தேர். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரீமியம்லாம் வந்து கட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஏன்னா சில்ட்ரன்ஸ் வந்து உயிரோடு இல்லை. ஸோ இதுதான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் இப்போ நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ நான் லைஃப் இன்சூரன்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபயர் இன்சூரன்ஸ். ஃபயர் மூலியமாக கூட்ஸ் வந்து டேமேஜ் ஆகலாம், பில்டிங்ஸ் டேமேஜ் ஆகலாம். ஸோ அதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க இன்சூரன்ஸ் தான் வந்து ஃபயர் இன்சூரன்ஸ். ப்ரிகாஷனாக வந்து முன்னாடியே இன்ஷூர் பண்ணி வைக்கிறது. இப்போ கூட்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஸ்டாக்குக்கு வந்து இன்ஷூர் பண்ணி வச்சுருக்கணும். இன்கேஸ் டேமேஜ் ஆயிடுச்சு, ஃபயர் ஆயிடுச்சு, தெஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது. ஸோ ஃபயர் இன்சூரன்ஸ் இஸ் அ கான்ட்ராக்ட் வேர் பை த இன்சூரர் இன் கன்சிடரேஷன் ஆஃப் அ ப்ரீமியம் பெய்ட் undertakes to make good any loss or damage caused by the fire during a specified period up to the amount specified in the policy. ஸோ கூட்ஸ்க்கு நம்ம வந்து பாலிசி போட்டு வைக்கிறது. எனி கிளைம் ஃபார் லாஸ் பை ஃபயர் மஸ்ட் satisfy the following two conditions. So there must be an actual loss and fire must be accidental and non-intentional. ஆக்சுவல் லாஸ்க்கு தான் வந்துட்டு பே பண்ணுவாங்க. நிஜமாலே இது வந்து நடந்திருக்கணும், ஆக்சிடென்ஷியலாக தான் இருக்கணும், ஆக்சிடெண்ட்டாக தான் இருக்கணும். நான் இன்டென்ஷனல்னால் வேணும்னே வந்துட்டு பற்ற வச்சுட்டு கூட்ஸ் எரிஞ்சு போச்சு. சில பேர்லாம் வந்துட்டு கூட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்களே ஓனர்ஸே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபயர் பண்ணி விட்டுட்டு கூட்ஸ் எரிஞ்சு போச்சு அப்படின்னு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது. ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனி அதெல்லாம் லேஸில் விட்டுற மாட்டாங்க. அவங்க வந்து ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் எல்லாம் போயிருக்கு, அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்போ வாங்கினது அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபயர் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட் ஃபயர் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் போடணும் அப்படின்னா என்னென்ன எலமெண்ட்ஸ் தேவை? தி assured must have insurable interest both at the time of the insurance and at the time of the loss. அஷூரபிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்துட்டு இன்னும் நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அட் த டைம் ஆஃப் இன்சூரன்ஸ் போடும்போது அவங்களுக்கு இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்திருக்கணும். அண்ட் அட் த டைம் ஆஃப் லாஸும் வந்து இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கணும். த கான்ட்ராக்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபிள் ஆஃப் ஆல்மோஸ்ட் குட் ஃபெய்த். ரெண்டு பேருக்கும் வந்துட்டு நல்ல ஒரு நம்பிக்கை தன்மை வந்து இருக்கணும் கான்ட்ராக்ட். அதான் வந்து அட்மோஸ்ட் குட் ஃபெய்த். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபிள் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் இண்டம்னிட்டி. ஸோ இண்டம்னிட்டினா வந்துட்டு இழப்பீடு, சரிங்களா? ஸோ ஸ்ட்ரிக்டாக வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன லாஸ் வந்திருக்கோ அதுக்கு மட்டும்தான் வந்து இழப்பீடு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு மேற்கொண்டு நம்மளால் வந்து எதுவும் கிளைம் பண்ண முடியாது. வி கேன் நாட் மேக் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் இன்சூரன்ஸ். ஸோ வாட் எவர் லாஸ் நம்மளுக்கு நடந்திருக்கோ அந்த லாஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் அமௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ண முடியுமே தவிர ப்ராஃபிட் அதிலலாம் பார்க்க முடியாது. கூட்ஸ் இவ்வளோ தான் டேமேஜ் ஆகிருக்கு, அதுக்கு மேற்பட்டு நம்ம காசு பார்க்கணும் அப்படின்றது வந்து இன்சூரன்ஸோட கான்செப்ட் கிடையாது. வாட் எவர் டேமேஜ் வி ஹேவ் அதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இழப்பீடு வந்து வாங்க முடியும். ஸோ ஸ்ட்ரிக்ட் இண்டம்னிட்டி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபயர் மஸ்ட் பி த ப்ராக்சிமேட் காஸ் ஆஃப் டேமேஜ் ஆர் லாஸ். ஸோ ஃபயர் தான் வந்து டைரக்ட் காசாக வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸஸ் பவர்னால கூட ஃபயர் வந்து ஆகும், எலக்ட்ரிசிட்டினால். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஹியூமன் காஸ். அப்போது அது வந்துட்டு கேர்லெஸ்னஸ் ஆஃப் அ ஹியூமன் ஹூ ஒர்க்ஸ் தேர், அவங்களோட கேர்லெஸ்னஸ் மூலியமாக ஏற்படுற ஃபயருக்கெலாம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பொறுப்பாக முடியாது. ஸோ அது வந்து ஆக்சிடென்ஷியலாக இருக்கணும், இன்டென்ஷனலாக வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு மெரைன் இன்சூரன்ஸ். மெரைன் இன்சூரன்ஸ் இஸ் a contract of insurance under which the insurer undertakes to indemnify the insured in the manner and to the extent thereby agreed against marine losses. Marine losses நம்ம பேசும்போது we talk about cargo, ship and freight charges. ஸோ கார்கோன்றது கூட்ஸ், சரக்கு.
என்ன ஷிப்பில் வந்து நம்ம என்ன சரக்கு கொண்டு போகிறோமோ அந்த கூட்ஸோட டேமேஜ் அண்ட் ஷிப்பே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் ஃப்ரைட் சார்ஜஸ் ஏன் இதில் சொல்கிறோம் அப்படின்னா, ஃப்ரைட் சார்ஜஸ் வந்து பிஃபோர் ஹேண்டாகவும் பே பண்ணலாம் அண்ட் ஆஃப்டர் ஹேண்டிங் ஓவர் த கூட்ஸ் அப்பயும் வந்து நம்ம பே பண்ணலாம் ஃப்ரைட் சார்ஜஸ். அப்போ அந்த ஃப்ரைட் சார்ஜஸ் வந்து கூட்ஸ் வந்து போர்ட்டில் வந்து சேரலை அப்படின் போது ஃப்ரைட் சார்ஜஸ் அங்கே வந்து நடக்காது. அப்போது ஃப்ரைட் சார்ஜஸ் லாஸ் ஆகும்போது அது வந்து போர்ட்டோட லாஸ் அது. ஸோ அப்படி இருக்கும்போது போர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃப்ரைட் சார்ஜஸ் வந்து இன்ஷூர் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை கிளைம் பண்ணி வாங்கிப்பாங்க இன்கேஸ் கூட்ஸ் வந்து போர்ட்டுக்கு வந்து சேரலை அப்படின்னும் போது. ஸோ இந்த 3 லாஸஸ் தான் நம்ம மெரைன் இன்சூரன்ஸில் மெயின் லாஸஸாக வந்து பார்ப்போம். த இன்ஷூர்ட் பேஸ் அ ப்ரீமியம் இன் கன்சிடரேஷன் ஆஃப் த இன்சூரர்ஸ், அதாவது அண்டர் ரைட்டர்ஸ் கேரண்டி டு மேக் குட் த லாஸஸ் அரைசிங் ஃப்ரம் மெரைன் பெரல்ஸ் ஆர் பெரல்ஸ் ஆஃப் த சி. பெரல்ஸ்னால் வந்துட்டு ஆபத்து. இப்போ மெரைன் பெரல்ஸ்னால் வந்து கடலில் ஏற்படக்கூடிய ஆபத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஆபத்துலேருந்து கூட்ஸை வந்து காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ வந்து ப்ரீமியம் கட்டணும், அந்த கூட்ஸ்க்கு எவ்வளோ ஒர்த் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரீமியம் வந்து கட்டியிருக்கணும். நெக்ஸ்ட்டு, மெரைன் பெரல்ஸ் கேன் பி கொலிஷன் ஆஃப் ஷிப் வித் த ராக். கொலிஷன்னா வந்துட்டு மோதல். ராக் ஷிப்பு வந்து பாறையில் போய் மோதிருச்சு, அப்படி இல்லைனா ஃபயர் ஆகிடுச்சு, இல்லை ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க, எனிமீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. பார்டர் டு பார்டர் நம்ம தாண்டும் போது எனிமீஸ் அட்டாக் பண்ணுறது நார்மல் ஒரு விஷயம். தீஸ் பெரல்ஸ் காஸ் டேமேஜ், டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஷிப்பு. ஒன்று டேமேஜ் ஆகும், இல்லைன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும், வழி மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அண்ட் ஷிப்பு காணாமல் போகிறதுக்காக கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் கார்கோ அண்ட் நான் பேமெண்ட் ஆஃப் ஃப்ரைட். ஸோ இந்த 3த்தையும் தான் நம்ம வந்து டேமேஜாக வந்து பார்க்குறோம். Through marine insurance policy, the insurer undertakes to compensate the owner of a ship or cargo for complete or partial loss at sea. ஸோ மெரைன் இன்சூரன்ஸ் மூலியமாக இன்சூரர் வந்து, அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி அண்டர்டேக்ஸ் டு காம்பன்சேட் கொடுப்பாங்க, அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. யாருக்கு அப்படின்னா, ஓனர் ஆஃப் த ஷிப்பு, எதர் த ஷிப் ஓனர் ஆர் கார்கோ ஓனர். ஷிப் ஓனர் வேற ஒருத்தராக இருந்தாலும் சரி, ஷிப்பை வந்து வாடகைக்கு எடுத்திருப்பாங்க கூட்ஸ் கொண்டு போகிறதுக்கு. ஸோ அந்த கூட்ஸோட ஓனர், கார்கோனா கூட்ஸ்க்கு இன்சூரன்ஸ், ஆர் கம்ப்ளீட் ஆர் பார்ஷியல் லாஸ், எவ்வளோ வந்து லாஸ் ஆகிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஃபார் மெரைன் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட். இதுக்கு எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் இண்டம்னிட்டி. அது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இண்டம்னிட்டினா இழப்பீடு, அது வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நாட் மோர் தென் தி லாஸ், எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கோ அவ்வளோக்கு மட்டும்தான் நம்ம இழப்பீடு பெற முடியும். த கான்ட்ராக்ட் இஸ் பேஸ்ட் ஆன் அட்மோஸ்ட் குட் ஃபெய்த். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நம்பிக்கை தன்மை வந்து இருக்கணும். The insurable interest must exist at the time of the loss. So insurable interest வந்து இருக்கணும் at the time of loss. The principal approximate cost will apply to marine loss only. So marine loss மட்டும்தான், அதுதான் வந்து டைரக்ட் காசாக இருக்கணும். வேறு லாஸ் ஆகிட்டு இல்லை இது மெரைன் மூலியமாக தான் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது அங்கேருந்து. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் மெரைன் இன்சூரன்ஸ் பாலிசி. ஃபர்ஸ்ட் வந்து ஹல் ஆர் ஷிப் இன்சூரன்ஸ். ஹல்னால் வந்துட்டு மெயின் பாடி ஆஃப் த ஷிப்பு, அது வந்து ஹல் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை ஷிப் இன்சூரன்ஸ். when a ship is insured against any type of danger, it is called as hull insurance. எந்த வகையான டேமேஜாக இருந்தாலும் சரி, அகேன்ஸ்ட் ஷிப்பை வந்து நம்ம வந்து இன்ஷூர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது ஹல் இன்சூரன்ஸ். திஸ் பாலிசி இஸ் டேக்கன் டு இண்டம்னிஃபை த இன்ஷூர்ட் ஃபார் லாஸஸ் காஸ்ட் பை டேமேஜ் டு த ஷிப்பு. ஸோ ஷிப்புக்கு டேமேஜ் அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். கார்கோ தனியாக, கார்கோ கூட்ஸ் இன்சூரன்ஸ் அது வேறு. இது வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் ஷிப்புக்கு டேமேஜ் வந்துருச்சு அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் மூலிமா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், கார்கோ இஸ் ஃபார் கூட்ஸ். கொண்டு போகிற கூட்ஸ்க்கு ஏதாவது டேமேஜ்னால் கார்கோ இன்சூரன்ஸ் மூலிமா நம்ம இதை கிளைம் பண்ணிக்கலாம். when marine insurance policy is taken by the cargo owner to be compensated for the loss caused to his cargo during the voyage. voyageனா journey. ஸோ ஜேர்னியில் கூட்ஸ்க்கு எந்த டேமேஜ் வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து
நம்ம வந்து claim பண்ணிக்கலாம். It is known as cargo insurance. The cargo to be transported by the ship is subject to many risks. ஸோ கூட்ஸ் கொண்டு போகிறதே வந்து ஒரு பெரிய ரிஸ்க் தான். ரிஸ்க் லைக் தெஃப்ட், திருடு போக வாய்ப்பு இருக்குது, இல்லை லாஸஸ் ஆஃப் கூட்ஸ் இன் வாயேஜ், ஜேர்னி அப்போது லாஸஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கார்கோ இன்சூரன்ஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைட் இன்சூரன்ஸ். when a marine insurance policy is taken to guard against non-recovery of freight. ஃப்ரைட்டுன்றது இது வந்து ஒன் ஆஃப் த சார்ஜ். இப்போ எப்படி நம்ம கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணுறோம், அதுமாதிரி போர்ட்டில் பே பண்ணக்கூடிய ஒரு சார்ஜ், கேரியேஜ் சார்ஜ் தான் வந்து நம்ம ஃப்ரைட்டுன்னு சொல்லுவோம். இட் இஸ் known as freight insurance. The shipping company is mainly interested in freight. ஸோ ஷிப்பிங் கம்பெனி வந்துட்டு, அதாவது போர்ட் வந்து என்ன இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அப்படின்னா ஃப்ரைட். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வந்து இன்கம்மே. in which it gets either in advance or on the arrival of goods. முன்னாடியே வந்து வாங்கிடுவாங்க, இல்லைனா goods arrive ஆகும்போது வாங்குவாங்க. however it will not get the freight if the goods are lost during the transit. கூட்ஸ் வந்து கரைக்கு வந்து சேரலை அப்படின்னா ஃப்ரைட் வந்து அவங்களால வாங்க முடியாது. ஸோ அதுக்காக அவங்க ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கிறது தான் வந்து இந்த ஃப்ரைட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டு இன்ஷூர் த ஃப்ரைட் இட் டேக்ஸ் ஃப்ரைட் இன்சூரன்ஸ். A contract of marine insurance covers the ship, cargo and freight. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா படகு, அதாவது ஷிப், கார்கோ, கூட்ஸ் அண்ட் ஃப்ரைட், இது சேர்ந்தது தான் வந்து இந்த கான்ட்ராக்ட் தான் வந்து மெரைன் இன்சூரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் இன் மிட் 80s வந்துட்டு கவர்மெண்ட்டு தான் வந்து ஹாஸ்பிட்டல் ஓன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. எப்போ வந்து ப்ரைவேட் மெடிக்கல் கேர் வந்துச்சோ அப்போவே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸும் சேர்ந்து வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அங்கே வந்து காஸ்ட் அதிகம்னு இருக்கும்போது நம்ம இன்ஷூர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். இல்லைனா ஃபர்ஸ்ட் நம்ம பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சு நம்ம வந்து எவ்வளோ பே பண்ணமோ அதை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் படிச்சிடறேன். In mid-80s, most of the hospitals in India were government owned and treatment was free of cost. Within the advent of private medical care, after coming of private medical care, the need for health insurance was felt and various insurance company introduced health insurance as a product. So இது ப்ரைவேட்டாக ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றத உருவாக ஆரம்பிச்சுது, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி. இதை வந்து ஒரு ப்ராடக்டாகவே பார்த்தாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து கூட்ஸ்க்கு இன்ஷூர் பண்ணுறோம், அந்தமாதிரி நம்மளோட ஹெல்த்துக்கும் நம்ம இன்ஷூர் பண்ணுறோம். ப்ரெசென்ட்லி த ஹெல்த் இன்சூரன்ஸ் எக்ஸிஸ்ட் ப்ரைம்லி இன் த ஃபார்ம் ஆஃப் மெடிக்ளைம் பாலிசி. இப்போ எந்த பேரில் இருக்குது அப்படின்னா மெடிக்ளைம் பாலிசி அப்படின்ற ஒரு பேரில் நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இஸ் அ கான்ட்ராக்ட் பிட்வீன் த இன்சூரர் அண்ட் தி இண்டிவிஜுவல். யார் வந்து இண்டிவிஜுவல்னால் யார் மேலே நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் அவங்க. அண்ட் இன்சூரர் இஸ் அ company, insurance company, in which the insurer agrees to provide specified health insurance at an agreed upon price premium. Disability resulting from illness or accident may be peril to family because it not only cuts off income but also creates large medical expenses. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருந்தாரோ அந்த இன்கம் கட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவர் உடம்பு சரியில்லாதப்போ அவருக்குன்னு செலவு பண்ணுற எக்ஸ்பென்சஸும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் டேக்கன் as safeguard against rising medical cost. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா மெடிக்கல் காஸ்ட் குறைக்கிறதுக்காக. இட் ப்ரொவைட்ஸ் ரிஸ்க் coverage against unforeseen health expenditure that may result in financial hardship. ஸோ நம்ம வந்து இவ்வளோ ஆகும்னு நம்ம நினைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். ஃபினான்ஷியலாக நம்ம வந்து சஃபர் பண்ணுவோம். அதனால எடுக்கிறது தான் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ். இண்டிவிஜுவல் மெடிக்ளைம், இட் கவர்ஸ் த ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு எவ்வளோ ஹாஸ்பிட்டலைஸ் எக்ஸ்பென்ஸ் ஆகும், எவ்வளோ மெடிக்கல் ரிலேட்டடாக எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுமோ அது வந்து இண்டிவிஜுவல் மெடிக்ளைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி. ஹோல் ஃபேமிலிக்கும் வந்து நம்ம இன்ஷூர் பண்ணி வைக்கிறது. ஹோல் ஃபேமிலிக்கும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேட் காஸ்ட் போட்டு ப்ரீமியம் பே பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து யூனிட் லிங்க்டு ஹெல்த் பிளான்ஸ். யூனிட் லிங்க்டு வந்துட்டு this policy combines health insurance with investment and pays back an amount at the end of the insurance term. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் பே பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த பிளான் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளைம் பண்ணிப்போம்.
First வந்து medical expenses, it covers the expenses of hospitalization, nursing home bills and doctor services. Disability income, so income வரல அப்படினும் போது it replaces the income lost while the insured is unable to work. so income வந்துட்டு ஒரு certain amount வந்து கொடுப்பாங்க, அதுதான். next claims settlement. ஸோ இதில் வந்து ரெண்டு வகையாக வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேஷ்லெஸ் தான் வந்துட்டு தி கிளைம் அமௌண்ட் நீட்ஸ் டு பி அப்ரூவ்ட் பை டிபிஏ, அதாவது தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர். இவங்க வந்து அப்ரூவ் பண்ணணும் அமௌண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு ரீஇம்பர்ஸ்மெண்ட். த இன்சூர்ட் avails himself or herself of the treatment and settles hospital bill directly at the hospital. ஃபஸ்ட்டு நம்ம பே பண்ணிடுறது, அதுக்கப்புறமேட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி அப்புறமா அமௌண்ட் வந்து டிபிஏலேருந்து வாங்கிக்கிறது, அதாவது தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்லேருந்துட்டு. ஸோ இதுதான் வந்து ஆல் அபவுட் தி ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் மிஸ்லேனியஸ் இன்சூரன்ஸ் சொல்லித்தரேன். அண்ட் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுது, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் and subscribe the channel for more videos. Thank you guys. Have a happy day.